ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குத்தி வெங்காய கூரை பார்க்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு வாணலியில் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு டீஸ்பூன் எள்ளு, கருப்பெள்ளு நான் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, 1 இன்ச்சு பட்டை, ஒரு 4 லவங்கம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அந்த பச்சை வாசனை போகணும் வேர்க்கடலை எல்லாம். அதுக்கப்புறம் அதே வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும். அந்த வெங்காயம் பச்சை வாசனை போட்டு அப்புறம் அதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் காரம். ஓகே, இது எடுத்துட்டாக்க 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துட்டாக்க. அதுக்கப்புறமா கத்திரிக்காய் எடுத்துட்டு சின்ன கத்திரிக்காய் எடுத்துட்டு நல்லா அது பின்னாடி தோல் கொஞ்சமாக வெட்டிக்கலாம். நீட்டமாக இருந்தால் சரியாக இருக்காது. அதுக்கப்புறமா ஒரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கிட்டு அதில் கடுகு, வெந்தயம், ஜீரகம், கடலைப்பருப்பு தாளிச்சிட்டு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணுங்க. அந்த பேஸ்ட்டை வச்சுட்டு அந்த பேஸ்ட்டை மீதி பேஸ்ட் இருக்கும் அதை அப்படியே வச்சுடுங்க. அதை அதுக்கப்புறமா அந்த கத்திரிக்காய் 2 சைடும் குக் ஆகிற மாதிரி பொறுமையாக கொஞ்சம் 2 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி எடுத்துட்டு நல்லா ஸ்லோ எவ்வளோ ஸ்லோ இதில் வைக்கணுமோ, சிம்மில் வைக்கணுமோ வச்சுட்டு நல்லா அதை வேகணும். அந்த கத்திரிக்காய் கொஞ்சம் சாஃப்டான ஆகுது இல்லையா, அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த மீதி இருக்கிற மிக்சர் இருக்குது இல்லையா, அந்த மிக்சர் அதில் கொட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த புளி தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, புளி தண்ணியும் கரைச்சிட்டு புளி தண்ணியும் கொட்டிட்டு இது நல்லா அந்த கத்திரிக்காய் இதுவாகாமல் டேமேஜ் ஆகாமல் நல்லா கிளறிட்டு மூடிடணும்.